இண்டஸ்ட்ரியில வரும்போது அன்னைக்கு வந்து ரஜினி சார் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வராரு. அவர் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. பட் கமல் சார் வரேன்னு சொல்லிட்டாரு. கமல் சார் வரேன்னு சொல்லிட்டாரு. சூர்யா அண்ணன் தான் வந்து ரிசீவ் பண்றாரு. லாஸ்ட் மினிட்ல அப்பாவுக்கு ஃபோன் கால் வந்து, நான் வெளியில தான் இருக்கேன் பிரபு, நான் உள்ளார வரலாமான்னு கேட்டேன். வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் வெளியில போய் அவர் உள்ளார கூட்டிட்டு வந்தோம். ஸோ அது மறக்க முடியாத ஒரு நாள். சைடில் உட்காந்துருந்தது ரஜினி அங்கிள் இந்த சைடில் உட்காந்துருந்தாங்க, சூர்யான் இந்த சைடில் உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சத்தியமில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ அந்த ஐயையோ ஆனந்தமே சாங் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை தூக்கி யானை மேலே உட்கார வச்சுட்டு அந்த சிரிச்சு இது பண்ணும்போது பட்டுன்னு காலில் ஒரு தட்டு விழுந்துச்சு. ரஜினி சார் ஹேய் ஹேய் அதுதான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து என்னைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எஃபர்ட் போடுறாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. சூர்யானை வந்து படம் பார்த்துட்டு கால் பண்ணது ஃபர்ஸ்ட் அவர் தான். எப்பா சூப்பராக இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க, இதே மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணு, சூப்பராக இருக்குது, சாங்ஸு, நீ லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்க.